வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. உயிர்வழி அறிவு, சோல் கான்சியஸ்னஸ் ஆர் எனர்ஜி கான்சியஸ்னஸ். மனம் தனது மூலம் நோக்கி நிற்கும் அகநோக்கு பயிற்சியால் தனக்கு பிறப்பிடமான உயிர்நிலையை, அதன் இயக்கத்தை உணர்கின்றது. உயிரை நெருப்பாக கொண்டால் மனதை வெளிச்சமாக கொள்ளலாம். இதுபோல உயிரே படர்க்கையில் மனமாக இயங்குகிறது. உயிர் நான் என்னும் அகங்காரமாகவும் அதன் படர்க்கை சிறப்பே மனம் என்றும் உணர்ந்து, அவ்வாறு விளங்கிய ஒன்றுபட்ட உணர்வு நிலையில் அறிவை விரித்து உயிராக உடலில் இருக்கும் இயங்கும் உணர்வு ஆற்றல் விண் எனும் நிலையில் பேரியக்க களமாகவும் காணும் பல பொருட்களில் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவையாக எழும் இயக்க ஆற்றல்களாகவும் பிராணிகளிடத்தில் இன்ப துன்பம் உயிராகவும் இயங்கும் உண்மை அறிவுக்கு உண்டாம். இயக்க ஆற்றலான உயிரணுக்கள் ஒன்றாக கூடி இணைந்து திரட்சி பெற்று உருவங்களாகி மீண்டும் ஒவ்வொரு உருவத்திலும் ஊடுருவி நிறைந்து அதன் தன்மைக்கேற்ப அழுத்தம், ஒளி, சுவை, மனம், உணர்வு என்னும் அறுவகையில் ஒன்றாகவோ பலவாகவோ சிறப்புற்று இயங்கும் மறைபொருள் விளங்கும். இந்த உயிர்நிலையை விளக்கத்தில் விழிப்போடு உலகை துய்க்கும் இன்ப துன்ப இயல்பறிந்து உயிர்கட்கு கடமை செய்து இனிமையாற்றி வாழும் அறிவே உயிர்வழி அறிவு. இவ்வறிவு நிலையில்தான் ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் இணைந்த அறநெறி இயல்பாக உண்டாகிறது. உயிர் ஸ்பிரிட், அறிவு நாலேஜ், உயிர்வழி அறிவு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம்.